தமிழ்நாடு சட்டசபை பொதுத் தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம்னு 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் கடந்த மார்ச் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம்ல கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதியும் தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதியும் ஒரே கட்டமா வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேற்கு வங்க மாநிலத்துல ஏப்ரல் 23, 29 தேதிகள்ல 2 கட்டங்களா நடந்தது. தமிழகத்துல 85% வாக்குகள் பதிவானது. நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு காலையில தொடங்கிடுச்சு. வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் அமைதியாகவும் நடைபெற 165 கூடுதல் வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள், 77 காவல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கு. தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி 5 மாநிலங்கள்லையும் இன்று மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. மொத்தம் 75,064 வாக்குச்சாவடிகளில் 1,06,408 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தலா 75,064 விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனேயுமே அதையெல்லாம் தமிழகம் முழுக்க அமைக்கப்பட்டிருக்க 62 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருது. 8:30 மணிக்கு மேல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவான வாக்குகள் எல்லாம் எண்ணப்படும். முன்னணி நிலவரங்கள் விரைவில் தெரிய வரும்.